லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகளும் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளில் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுகளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இங்கே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து, அந்த மேன்மையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அநேக ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். அநேக ஜனங்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். அவர்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு கூட்ட ஜனம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு ஒரு எம்பி, எம்எல்ஏ, முதலமைச்சர் அவர்களை சுற்றிலும் எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கூட்டம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அவரை ஒரு ரசிகனாகவும் அவர்களை ஒரு தலைவனாகவும் வைத்திருக்கிறதினால் அவர்கள் தங்கள் இருதயத்தில் அவர்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் இவர்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்கள் தங்கள் இருதயங்களில் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அநேக நேரத்தில் ஆண்டவரை நினைக்கிறதில்லை. முன்னாள் ஜெயலலிதா அம்மா பாருங்க, முன்னாள் எம்ஜிஆரை பாருங்க. அவர் மரித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அவள் மரித்து பல வருடங்கள் ஆனாலும் அவர் நடித்த படங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்காள் நினைவு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதை சில நிமிடங்களில் மறந்து போகிறோம். நமக்கு சில தீமையான காரியங்கள் நடக்கும்போது நாம் எதை நினைக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் இதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரோ அதை எல்லாவற்றும் நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்தாரோ அதை நினைக்க வேண்டும். ஆண்டவர் கடந்த காலங்களில் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையினால பெற்றுக்கொண்டோமோ அதை எல்லாவற்றையும் நாம் நினைக்க வேண்டும். இன்னைக்கு மனிதர்கள் ஆண்டவர் அற்புதம் செய்தால் சபைக்கு வருவேன். சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆயிடுச்சுன்னா நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன். ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆயிடுச்சுன்னா காணிக்கை கொடுக்குறேன். ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆயிடுச்சுன்னா நான் ஏதாவது சர்ச்சுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஆண்டவர் அதை எதிர்பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்யவில்லை. ஆண்டவர் அதை எதிர்பார்த்து நம்மை நேசிக்கவில்லை. ஆண்டவர் அதை எதிர்பார்த்து நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அதை எதிர்பார்த்து நம்மோடு பேசவில்லை. அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றவில்லை. ஆண்டவர் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவரை நோக்கி பார்க்கிறோமா? அவரிடத்தில் பேசுகிறோமா? அவரிடத்தில் முறையிடுகிறோமா? அவரிடத்தில் மன்றாடுகிறோமா? அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோமா? அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோமா? அவரை உயர்த்தி பாடுகிறோமா? புகழ்கிறோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? அவருக்காக ஏதாவது ஒன்று செய்கிறோமா? அவரை பற்றி யாருக்காவது ஒருவருக்கு அறிவிக்கிறோமா? இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரும் கேளுங்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பல ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஸ்பீக்கர் இல்லை, மைக் இல்லை. ஆனால் அவர் கத்தி பேசுகிறார், சத்தமாய் பேசுகிறார். இன்னைக்கு சத்தமாக பாடுங்க, சத்தமாக ஆராதிங்கன்னா வரவே மாட்டாங்க பாதி பேர் சர்ச்சைக்கு.
ஏமா அமைதியாக பாடுற, கையை தட்டுமா. உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும், 5 நாளாக நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், கையை தூக்க முடியல. நீ இங்கே கையை தூக்குனாதான் அங்கேயும் ஒழுங்காக கையை தூக்க முடியும், இங்கே ஒழுங்காக வேலை செஞ்சாதான் அங்கேயும் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். அப்போ ஆண்டவரும் நம்மை பார்க்கிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், சம்பாதிப்பதற்கு அவர்தான் பலனை கொடுக்கிறார், உழைப்பதற்கு அவர்தான் பலனை கொடுக்கிறார். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா அவர் கொடுத்த பலன், ஆரோக்கியம். அவர் ஒரு நிமிஷம் இப்படி ஃபியூஸை பிடிக்கிட்டாருன்னா கதை காலி. ஒரு ஃபீஸை பிடுங்குங்களேன், வீட்டில் கரண்ட் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில விஷயத்தை ஒரு நொடியில் இப்படி பண்ணார்னா, ஆனால் கிருபையாக இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு மனிதர்கள் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள்? கடந்த வாரங்களில் தியானித்தது மாதிரி பணம், பொருள். கடந்த வாரங்களில் பாருங்கள், அம்மாவுடைய பணத்தை ஒருத்தவன் எடுத்துகிட்டு போயிட்டா. காரணம் என்ன? பண ஆசை. அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு தெரியலை. இன்னைக்கு மனிதர்கள் யாராவது ஒருவரை கெடுத்து, யாராவது ஒருவரை அழித்து, யாராவது ஒருவரை ஏதாவது சொல்லி நம்ம மேலே வந்துடணும். இனி மனிதர்கள் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கும் ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பவுல் காலத்திலும் சரி, பேதுரு காலத்திலும் சரி, வேற மோசேயுடைய நாட்களிலும் சரி, ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாக எழும்புகிறான், ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாக சண்டை போட்டுகிறான். எத்தனை காரியங்கள் இன்னைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தைய விடமாட்டான். ஒரு கழுத்தில் ஒரு செயின் போட்டு போனால் போதும், அது கவரிங்கா தங்கமாக கூட பார்க்க மாட்டான், பிடிச்சி அறுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். ஏன்? காரணம் என்ன? கடவுள் பயம் இல்லாமல் மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எங்கே கடவுளுடைய பயம் குறைகிறதோ அங்கே பாவம் பெருகும், அங்கே அக்கிரமம் நடக்கும். எங்கே மனிதர்கள் கடவுளை விட்டு தூரம் போகிறார்களோ அங்கே பிசாசுனுடைய குணாதிசயம் கிரியை செய்கிறது. இன்னைக்கு ஏன் நம்ம ஒரு தப்பு பண்ணுவதற்காக பயப்படுறோம்? ஒரு பாவம் செய்வதற்கு ஏன் பயப்படுறோம்? முடியாமல் இல்லை. அவர் பார்க்கிறார், அவர் நம்மை கண்ணோக்குகிறார், அவர் நம்மை விசாரிப்பார். யோசேப்பு பாவம் செய்ய வேண்டும் என்றால் செய்திருக்கலாம். டீனேஜ். அந்த அம்மா புருஷன் வீட்டில் இல்லை, தப்பு பண்ண கூப்பிடுறாங்க. ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? என் எஜமான் நம்பி விட்டு போயிருக்கிறாரு, என் தலைவன் இந்த வீட்டில் உங்களை தவிர எல்லாவற்றிலும் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் நன்றாயிருந்தார்கள். இன்னைக்கு மனிதர்கள் தவறாய் போவதற்கு காரணம் கடவுளுடைய பயம் இல்லை. இன்னைக்கு அந்த பயத்தை தேடு. அந்த பயம் என்ன அர்த்தம்? நான் ஏதாவது செஞ்சால் கர்த்தர் என்னை பார்ப்பார், ஒரு நாள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், ஒரு நாள் அவர் என்னை நியாயம் தீர்ப்பார், ஒரு நாள் விசாரிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற நீதிபதியினிடத்திலும் காவல்துறையிடத்திலும் இருந்து கூட தப்பித்து விடலாம். 30 வருடங்களுக்கு முன்பாக கேரளாவில் தன்னுடைய மனைவியை கொன்றவர் இப்பொழுது மாட்டிக்கொண்டார். 20லேருந்து 30 வருஷம் தன்னுடைய மனைவியை கொண்டு செப்டிக் டேங்கில் போட்டு மூடிட்டார், மறைச்சிட்டார். நாட்கள் கழிந்து விட்டது. 20 வருடம் பிற்பாடு ஒரு பிரச்சனை வருகிறது. அவன் சொந்தக்காரன் போய் சொல்லிட்டான், மாட்டிக்கிட்டாரு, தண்டனை கொடுத்தாச்சு, நடந்து கொண்டிருக்கிறது. இனி மனிதர்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு மனுஷனை சாவடிப்பதற்கூட அங்கே ஒரு குற்றம் மனசாட்சி கூட இல்லை. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போது என்ன காரணம்? தான் சுகமாய் வாழ்வதற்கு மற்றவர்களை எதையும் செய்ய துணியும் மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தான் நல்லா இருக்கணும், நான் யாருக்கும் என்ன தீமை வேணாலும் செய்வேன். ஆனால் இன்று நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் அப்படி வாழக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஒரு ஆளை அழிக்கணும், ஒரு ஆளுக்கு தீமை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நம்ம சில நேரம் செய்யாததை சில ஆட்கள் சொல்லுவாங்க, நம்ம பண்ணாததை பண்ணன்னு சொல்லுவாங்க. ஆனால் போய் சண்டை போடணும் தோணும் தான், ஆனால் தோணக்கூடாது, செய்யக்கூடாது. எனக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் காதுக்கு வரும்போது கேட்கலாம், ஆனால் வேணாம், போயிடுவோம். நம்ம அப்படி பண்ணலை, நம்ம அப்படி செய்யலை, விசாரித்தோம், அவ்வளோதான்.
இன்னைக்கு மனிதர்கள் அநேக காரியங்களை மனிதர்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கும். மனிதனுடைய அன்பு அற்று போகும். மனிதன் பண ஆசையுள்ளவனாய் மாறிவிடுவான். தற்பிரியராய் வாழ்ந்து விடுவான். விரோதமாய் பல காரியங்களை செய்வான். குடும்பத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வான். பிள்ளைக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வான். நீங்கள் நியூஸை பார்த்தாலே பாதி பேருக்கு பயம் வந்துடும். அம்மா பிள்ளையை கொன்று போய் விடுகிறார்கள், பிள்ளை அம்மா அப்பாவை கொன்று போடுகிறது, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து இவனை கொன்று போடுகிறான். எதற்கு காரணம் என்ன? நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. வாழ்க்கை யாரும் நம்ம பிடிச்சி வச்சிருக்க முடியாது. அடுத்த வாரம் கல்யாணம் வரப்போகுது, ஒரு வாரம் வெயிட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. அடுத்த மாதம் வீடு கட்டி குத்தனை போக போகிறேன், வெயிட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. அடுத்த வாரம் கார் வாங்க போகிறேன், வெயிட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. மரணம் யாருக்கு எப்போது சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை யாரும் சொல்வதில்லை. பிரியமாய் வாழுங்க, ஜாலியாக வாழுங்க, ஜாலியாக இருங்க, கவலைப்படாதீங்க, போங்க, பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க, வேறு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போங்க. ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகவில்லை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர் ஒயின் ஷாப்பில் இருக்கிறான். பாதி பேர் இன்னைக்கு பேர் யாக்கோபு, அவன் அங்கே போராடினான். இந்த யாக்கோபு பாட்டலு போராடுறான். ஒரு பாட்டில் கிடைக்கல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கல, சண்டை. பேர்லாம் கிறிஸ்தவர் பெயர்கள் சூப்பராக இருக்கும். சாமுவேல்னு வச்சிருப்பாரு, சாலமோன்னு வச்சிருப்பாரு. சாலமோனுக்கு இருக்கின்ற ஞானம் இவருக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. சாமுவேல், சாலமோன். ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், தூத்துக்குடி பக்கம். அந்த ஊர் பேர் சொல்ல விரும்பலை. ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தெரு தெருவாக போய் டிராக்ஸ் கொடுக்குறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு ஆள் வீட்டிலேருந்து வெளியே வராரு, பெரிய பங்களா. என்னை பார்த்து கேட்டார், இயேசு எங்கே நேசிக்கிறார் காமின்னு சொன்னார். அது சொல்லிட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு சர்ச் இருக்குது பாரு, அந்த சர்ச்சுக்கு போகிற விசுவாசி தான் நான், அங்கே இருக்கிற பாஸ்டருக்கு போய் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் ஏன் ஐயா பாஸ்டருக்கு சொல்லணும்? நீங்கள் கிறிஸ்தவர், நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனாலும் நீங்கள் கிறிஸ்தவர் என்று தெரியாமல் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்போ அவர் அடுத்த கேள்வி கேட்குறார், இயேசு உங்களை எங்கே நேசிக்கிறார் காமின்றார். இது என்ன படம் போட்டு காமிக்க முடியுமா? படம் போட்டு காமிக்கிறதுல இது அனுபவம். அப்போ நான் சொல்கிறேன், ஐயா உங்கள் பேர் என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்படி சொல்கிறார் அவர். நான் தீர்க்கதரிசி, நான் ஒரு கனவு கண்டேன், ஆண்டவர் எல்லாருடைய கையை காலை உடைக்கிறார். நீ வேற சும்மா இருக்கியா? நாங்கள் வெயில் வேற, தூத்துக்குடி மே மாதம் விட்டலை எங்களை. நான் யார் தெரியுமா? யாராக இருந்தா என் மனசுக்குள்ள நினச்சி சொல்லுங்க. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அந்த காலேஜ் பேரும் அவர் சொன்னார். நான் இப்பொழுது ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறேன், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன். பின்னாடி அவர் கதைகள்லாம் சொல்கிறார். நான் கேட்டேன், ஏன் மனுஷனை நம்பினீங்க? ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்தேன், பல லட்சங்களை ஏமாந்தேன், பல ஆயிரங்களை ஏமாந்தேன். நீங்கள் ஏமாந்தது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏமாந்ததில்லை. நீங்கள் உங்களுடைய நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக, நீங்கள் உங்களுடைய உற்சார் உறவினர்களை திருப்திப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்கிறீர்கள். ஏமாற்றத்தில் முடிகிறது. என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்டு செய்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம சொல்லாமல் செய்து விட்டு கடைசியில் ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, ஏமாத்திட்டான், நான் சர்ச்சைக்கெல்லாம் போக மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? ஒரு ஆள் சர்ச்சைக்கு போகலன்னா யாருக்கு நஷ்டம்? ஒரு ஆள் ஆண்டவரை ஆராதிக்கலனா யாருக்கு நஷ்டம்? ஒரு ஆள் ஆண்டவரை துதிக்கலனா யாருக்கு நஷ்டம்? கொடுக்கலனா யாருக்கு நஷ்டம்? ஊழியர் செய்யலனா யாருக்கு நஷ்டம்? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ எவ்வளவு பெரிய இந்த உலகத்திலே உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கலாம், இந்த உலகத்திலே சிறந்த ஒரு ஞானியாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள் கூட சொல்லிக்கலாம். ஆனால் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நான் காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லதுனால என்ன? அது கடவுளுக்கு என்ன? நீ எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸரா? நான் டாக்டர், அவருக்கு என்ன? நான் கலெக்டர், அவருக்கு என்ன? நான் எம்பி, அவருக்கு என்ன? அவர் அசைய போவதில்லை.
நம்முடைய போஸ்டை கண்டோ நம்முடைய பதவியை கண்டோ கர்த்தர் சந்தோஷப்படுகிறவர். ஆனால் அது அவர் நினைக்கிறபடி நடக்க வேண்டும். ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்ம கரத்தில் கொடுக்கிறார், ஒன்றை செய்கிறார் என்றால், நான் மற்றவர்களை குறித்து பேசவில்லை, ஆண்டவரை அறியாதவர்களை குறித்து பேசவில்லை. புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை யாருன்னே தெரியாது, ஆண்டவரே தெரியாது, ரட்சிக்கப்படலை, ஆராதிக்கலை, துதிக்கலை, அவர்கள் அவளுக்கு தெரிந்த காரியத்தை செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம், ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்கிற நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். நான் கடந்த வாரங்களில் சொன்ன பேர் ஒரு அம்மா கிட்ட சொல்கிறேன், பொய்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் சொல்லிட்டு போகலாம், போங்க, சாகும்போது பார்த்துக்கலாம். அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லிக்கலாம், பொய் தானே, என்ன இப்போ வாழுறோம், இப்போ வாழறதுக்கு என்ன தேவை, அதுதான் தேவை. அவங்க சொல்கிறாங்க, நீ வாழும்போது பொய் சொல்கிற, ஓகே, ஆனால் பொய் சொல்கிறவனுக்கு ஒரு தண்டனை பைபிளில் இருக்கு. எங்கே எரிகிற அக்கினி கடாய், நம்ம நெருப்பில் அடுப்பாங்கரையில் போய் கொஞ்சம் லைட்டாக தீஞ்சாலே நமக்கு தீஞ்சி போகுது, ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஊசி போடுறோம், வலி தாங்க முடியலையே, அங்கே சாகவே மாட்டோமே. இங்கே கொளுத்திட்டு ஒரு மனிதன் என்ன பண்ணுறாங்க, கொளுத்திக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்தில், அது கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுது, முடிஞ்சு போகுது. ஆனால் நரகத்தில் சாக முடியாது. அங்கே அப்படியே கத்திட்டு தான் இருக்கணும், ஐயோ அம்மா காப்பாற்றுங்க, மாமா என்னை காப்பாற்றுங்க, அவர் வருவாரா, அவரும் அங்கே கத்தின்னு தான் இருப்பார். இந்த அக்கினி அவிழ்ந்து போய் விட்டால் பரவாயில்லை, அணைந்து போய் விட்டால் பரவாயில்லை, ஃபயர் என்ஜினை வச்சு தண்ணி அடித்தா பரவாயில்ல, அது அவியாத அக்கினி. ஒரு பக்கம் பாம்பு, தேளு, மோசமாக இருக்கும் அக்கினி. ஆண்டவர் அதனால்தான் நமக்கு சொல்றார், மறுபடியும் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏன் அவர் பேச வேண்டும், இந்த பூமியிலே ஏன் உங்களை நல்லா ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்கிறார். அதே ஆண்டவர் சொல்ற பூமியில துரும்ப சேர்த்து வைக்காதன்னு சொல்றாரு. அதே ஆண்டவர் பூமிக்காக, பூமியின் காரியங்களுக்காக பாவங்களை செய்யாதன்னு சொல்றாரு. இந்த பூமியில் நாம் எப்படி வாழ்கிறோம், அவர் சொன்ன காரியத்தை சொல்றேன் கேளுங்க. ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பேசுறேன், இயேசுவை நம்புங்க ஐயா, நம்புங்க ஐயா அப்படின்னு. இவர் யார் தெரியுமா கேட்டார். தெரியாது, சொன்னாதானே தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தர் வாயில் புகை வண்டியை விட்டுட்டு இருக்கிறார், புக்கு புக்கு புக்குன்னு போகுது, இவர் ஒரு ஆள் தான் பேசுகிறார், இன்னொருத்தர் ஆடிங்க நிற்கிறார். ரெண்டும் என் கண்ணில் இன்னும் இருக்குது. இந்த பக்கம் ஒருத்தர் ஆடுறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் புகை வண்டியை விட்டுருக்கிறார். சொல்கிறார், இவர் யார் தெரியுமா, சாலமோன். ரொம்ப ஞானமாக இருக்கிறாரு. இவர் யார், அந்தோணி. எல்லா கிறிஸ்தவ பெயர், அந்தோணி புகை விட்டு விடுவதும், இங்கே சாலமோன் தள்ளாடுவதும். 2 பேரும். நான் அப்புறம் 2 பேருக்கும் கூப்பிட்டு சொன்னேன், ஐயா நான் அது வேற இல்லை, நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா குடிக்காதீங்க, குடித்தா உடம்பு போயிடும், குடித்தா ஆண்டவருக்கு பிடிக்காது, உங்கள் ஃப்ரெண்டும் உங்களால் கெட்டு போகிறாரு பாருங்க. இவ்வளவும் வசனத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி எல்லாம் சொன்னார். என் வீடு பத்தியா எப்படி இருக்குது பத்தியான்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக பாரு, எவ்வளோ கிறிஸ்தவ புக்கு, எவ்வளோ வசனம் இருக்குது தெரியுமா என் வீட்டில். வசனம் இருந்து என்ன பிரயோஜனம், கிறிஸ்தவ புக்கு வச்சுருந்து என்ன பிரயோஜனம். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, டாக்டர் வீட்டுக்கு போகிறீங்க, டாக்டர் டானிக்கு கொடுக்குறாரு, இந்த டானிக்கை குடித்தாதான் உடம்பு நல்லாவுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டானிக்கை எடுத்து போய் செல்ஃபில் வச்சுட்டு, ஐயோ ஜுரம் நல்லாவலே டாக்டர் அப்படின்னா அவர் கேட்பார், டானிக் குடிச்சியா, குடிக்கல டாக்டர், போய் குடின்னுவார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதே போல தான் வசனத்தை மாட்டி விட்டு பைபிளை வீட்டில் வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கும், படிக்க மாட்டார்கள், பாட்டை கேட்க மாட்டார்கள், பாடவும் மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும். எப்படி அற்புதம் செய்வார்? கடைசியில் நான் சொன்ன குடியை விடுங்க ஐயா, உடனே டென்ஷன், நான் குடிச்சிருக்கேன் நீ பாத்தியான்னு வர்றாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, தப்பாக சொல்லிட்டோமோ, இவருடைய அந்த ஸ்லாங்கு அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, டீசெண்டாக சொல்லு, ட்ரக் யூஸ் பண்ணுறேன், போதை ட்ரக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக. அவர் சொன்ன விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி வாழக்கூடாதோ அப்படிதான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசக்கூடாதோ அதை தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், என்ன செய்யக்கூடாததோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். அவர் அதிகமாக அவருடைய பிரசங்கத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார்.
அவர் அதிகமாய் பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின. மனுஷனுக்குள்ள பாருங்க, இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சு சொன்னா அதோட அவ்வளோதான், என்ன காலி பண்ணுருவீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னையா சொன்ன பாஸ்டர், என்னையா சொல்லிட்ட, உங்ககிட்ட பிசாசுக்குதுன்னு என்னையா சொல்கிற, என்கிட்ட பேய்க்குது, என் மேலக்குது நீயா சொல்கிற. இன்னைக்கு கோவம் வந்துடும் நமக்கு, அம்மா உங்கள் மேலே ஒரு பிசாசு கிரியை இருக்குதுமா அப்படின்னு ஒருத்தங்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆவிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களை, அவரை சுற்றி இருந்த கூட்டம் பாருங்க, பிசாசு மனிதனுக்குள்ள கிரியை செய்கிறது. அங்கே எப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணினாரோ அப்போதே அங்கே பிசாசு வெளியே போக ஆரம்பிக்கிறது. நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, உயர்ந்திருப்ப, மேன்மையா இருப்பனா பிசாசு உங்களை விட்டு போகாது. எப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோமோ, எப்போ அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறோமோ, எப்போ அவரிடத்தில் வந்து சரண்டர் ஆகிறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, அப்போதுதான் உள்ளாக இருக்கிற காரியங்கள் வெளியே போகும். அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கும் போது அங்கே பிசாசுகளை துரத்தின ஸ்திரீகளும் வந்திருக்கிறார்கள். வியாதியஸ்தனை ஆண்டவர் சுகமாக்கினார். 7 ஸ்திரீ இருக்கிறாங்க அங்க. அவங்க பிசாசு பிடிச்சிருக்குதா அல்லது வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினார்களா தெரியல. நான் அந்த வசனம் வாசிக்கிறேன். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கின குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். ஒரு பொண்ணு, ஒரு அம்மாக்குள்ள 7 பிசாசு இருக்குதான். நமக்கு ஒரு பிசாசே சமாளிக்க முடியல. அது அலக்கழிக்கும் போது 2 பேர் பிடிக்கிறாங்க சபையில். எனக்கு ஒரு வீடியோ ஒரு பாஸ்டர் அனுப்பி வச்சிருந்தார். ஒரு வீடியோ, அவர் ஒரு பாஸ்டர், அவர் அனுப்பி வச்ச வீடியோ பார்த்தேன், பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். இவர் இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, நின்றுட்டு ஒருத்தவங்க கையை பிடிக்கிறாரு, அப்படியே ஜம்பாய் பொத்துன்னு விழுறாங்க. இன்னொரு அம்மா, அந்த அம்மா இன்னொரு அம்மா எனக்கு தெரிஞ்ச அம்மா, அது கண்ணமோ மூடாது, ஜபமோ பண்ணாது. ஆனால் இவர் தொடுகிறார், அந்நிய பாஷை பேசுது. எனக்கு விளங்கவே இல்லை. அந்த வீடியோ ஒரு 10 முறை போட்டிருப்பேன். இப்படி ஏன் செய்ய வேண்டும்? அது இல்லாம அவர்கள் எல்லாமே எனக்கு தெரிந்த ஆட்கள். இவர் இப்படி கை தூக்குறாரு, அப்படியே போய் பின்னாடி விடுறாரு. இயேசு கிறிஸ்து செய்யாததை ஒரு மனிதன் செய்தால் நம்பாதீர்கள். அது யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். ஏசப்பா எங்கேயாவது செஞ்சாரா? நீங்க பாருங்க, பிசாசு கத்தி கொண்டு ஓடுகிறது, அது வேற. ஆனா சர்ச்சில் இருக்கிற விசுவாசி கத்திட்டு வர்றானா, அப்ப என்ன அர்த்தம்? யோசிச்சு பார்த்தீங்களா? லெனின் பிரதர் இருக்காரு, அம்மா இருக்கிறாங்க. என்னைக்குன்னா நான் கையை தூக்கணுன்னே கத்தி லபலபான்றீங்களா? இல்லை. அங்கே உள்ள பிசாசு இருந்தால் தான் குதிப்பான். இங்கே இருக்கிறது 4 பேர். அந்த 4 பேர் மேலே ஒருத்தவங்க மேலே கை வைக்கிறான், எகிரி குச்சி போய் அங்கே நிற்கிறான். திருப்பி முயற்சின்னு வந்து திருப்பி கிட்ட வந்து நிற்கிறான். நான் யோசித்து பார்த்தேன், இனி மனிதர்களை எப்படி தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது செயல்களை. பணம் கொடுத்தா இன்னைக்கு எதையும் செய்ய மனிதர்கள். 10,000 ரூபா கொடுத்தாமா, குதிமான கண்ணை மூடி நான் கை தூக்குறேன், குதிமா, குச்சிக்கினே இருக்க போகுது. சும்மா கிடைக்குமா? நம்பாதிருங்கள். எந்த வீடியோ பார்த்து அவர் வல்லமை பெற்ற ஊழியர்னு ஓடாதீங்க. அவர் பயங்கரமா அற்புதம் செய்கிறவர்னு ஒரு மாசம் அவர் கூட இருந்தீங்கன்னா எல்லாம் தெளிஞ்சு போயிடும். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். ஒரு வண்டியில போடுறான், எதை நம்பு? கர்த்தரை நம்பு, பாஸ்டரை நம்பாதே. ஒரு பைக்ல நானே படிக்கிறேன். ஒரு விதத்துல பார்த்தா அது உண்மையா தான் இருக்கு. ஏசப்பாவை நம்பு, பாஸ்டரை நம்பாதே. எத்தனை காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏமாற்றுகிறார்கள் சிலர். பாஸ்டர்ன்னு சொல்லி ஏமாத்துகிறாங்க. விசுவாசிக்கிட்ட போய் நகையை வாங்குவதும் பொருட்களை வாங்குவதும். ஒரு நாளும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? யாராவது ஒருவர் உங்க வீட்டுக்கு வந்து இதுக்கு இது வேணும் அதை வேணும் நான் தந்துடுறேன் சகோதரி, தந்துடுறேன் பிரதர்னா விடாதீங்க. நான் ஒரு நாளும் ஒரு வீட்டுக்கும் போய் நிற்கிறது இல்லை.
இன்னைக்கு வரைக்கும். இதெல்லாம் எதற்காக சொல்லி கொண்டிருக்கிறேன்? நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், நீங்கள் உஷாராக இருங்க, விசுவாசிங்க முதல் தெளிவாக இருங்க. அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு தெளிவாக இருக்க முடியும். மனிதர்கள் இன்னைக்கு ஏதோ ஒன்றை செய்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தான் வாழ்வதற்காக. கடைசி காலம், எச்சரிக்கையாக இருங்கள். அன்றைக்கி ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒருத்தவங்க ஊழியக்காரின்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தாங்க. பயங்கரமாக ஜெபம் பண்ணாங்க, அந்நிய பாஷை பேசலாம் ஜெபம் பண்ணாங்க. சரி, என்ன ஆச்சு? கடைசியில் என் வீட்டு பத்திரம் கேட்டாங்க. ஜெராக்ஸ் எடுத்தும் கொடுத்தேன், லோன் வாங்கி தரேன்னு சொல்லி. கடைசியில் ஒரிஜினல் பத்திரம் கேட்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே சண்டை போடுறாங்க. நான் கேட்டேன், எதுக்கு வீட்டில் ஏற்றுனீங்க? அவங்க யாருன்னே தெரில, ஊழியக்காரன்னு வந்தாங்க. வந்துட்டு அவங்களே உங்கள்கிட்ட பேசி, கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு லோன் வாங்கி தருகிறேன். இனி பிசாசு இப்படி தான் வேலை செய்வான். நீங்கள் நம்பி தான் ஒரு ஆளை விடுவீங்க, நம்பி தான் ஒரு ஆள்கிட்ட பேசுவீங்க, நம்பி தான் ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் விஷயம் மாறி போய்விடும். அவங்க உஷாராயிட்டாங்க. நான் சொன்னேன், சேர்க்காதீங்க. உங்கள் பாஸ்டரை தவிர வேறு யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சேர்க்காதீங்க. தெரிஞ்சவங்க இருக்கட்டும், வாட்டும். உங்களுக்கு ஏற்கனவே அந்த பாஸ்டர் தெரிஞ்சிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அவங்க உங்கள் சபையில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. மூணாவது தெரியாத ஒரு நபர், வெள்ளை புடவை. நான் சொல்கிறேன், பிசாசு என்பவன் கருப்பாய் எங்கேயும் வருவதில்லை. புரிஞ்சுங்க. பிசாசு நம்ம நினைக்கிற மாதிரி அவன் கருப்பு கலர் உடையை போட்டோ அல்லது மற்ற காரியங்கள் உங்களுக்கு தெரியது போல வரமாட்டான். உங்களை ஆசைகளை தூண்டுவது போல வருவான். அவன் தான் பிசாசு. அவன் நடிக்கிறவன், அவன் ஏமாற்றுகிறவன், அவன் வஞ்சிக்கிறவன். பிசாசு யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானான். அவன் அதிகமாக டார்கெட் பண்ணது யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அவன் அதிகமாக டார்கெட் பண்ணுவான். வேற யாரையும் அவன் டார்கெட் பண்ணுவதில்லை. ஏன்? நம்ம ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் பிசாசு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு நம்மை அனுமதிப்பதில்லை? அதை ஏன் கெடுக்கிறான்? ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய வல்லமை என்னவென்று. ஏனென்றால் அவன் ஒரு நாள் துதிக்கிறவன், ஒரு நாள் ஆண்டவரை உயர்த்துகிறவன். அவன் ஆண்டவரோடு இருந்தவன். பெருமை வந்ததினால் அவரை தள்ளிவிட்டார். தள்ளும்போது அவனோட இருந்த ஒரு கூட்டத்தை அவன் பூமிக்கு கொண்டு வந்து விட்டான். அப்போ அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன இருக்கும்? எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்களை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், பின்மாற்றத்தில் தள்ள வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். ஆண்டவருடைய நோக்கம் அது இல்லை. எப்படியாவது அந்த அழிந்து போகிற ஆத்மாவை. இன்னைக்கு ஒரு தலைவர்கிட்ட இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்சி வச்சுங்களேன், அந்த கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது கூட இருக்கிற ஆட்கள்லாம் கூட்டு போயிடுவான். பிசாசும் அதை தான் பண்ணான். அவன் பெருமை கொண்டதினால் லூசிஃபரை ஒரு அதை உதைக்கிறாரு, கீழே வந்து போயிடான். 3ல் 1 பங்கை கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்தவனுக்கு இப்போ என்ன எப்படி இருக்கும்? அவன் கூட ஆண்டவர் கூட யாரும் போகக்கூடாது, ஆண்டவர் யாரும் துதிக்கக்கூடாது, ஆண்டவர் யாரும் பாடக்கூடாது, ஆண்டவர் யாரும் புகழக்கூடாது. நான் புகழ்ந்து கொண்டு இருந்தேன், எனக்குள் பெருமை வந்தனால் தள்ளினார்ல, இன்னைக்கு மற்ற மனிதர்களும் நான் அவரை புகழ விட மாட்டேன் என்று சொல்லி பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள செய்கிறார். இனி துதிக்க முடியாமல் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். என்னால் துதிக்க முடியல, துதிக்க முடியல, துதிக்க முடியலன்னு. ஆனால் துதிப்பதற்கு 1000 காரணங்கள் உண்டு. அவர் செய்த நன்மைகளை நினைத்தாலே போதும். தாவீது சொல்றாரு, அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தால் எண்ணற்றவைகள், எண்ணற்றவைகள். மாமனாரு கொல்ல நினைக்கிறான், பையன் போட்டு தள்ள நினைக்கிறான், மனைவி விரோதமாக எழும்புகிறார்கள். காரியம் சாதகமாய் இல்லாவிட்டாலும், காரியம் அவருக்கு நேராக நடக்காவிட்டாலும், பாதகமாயிருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் மீட்பர், என் இரட்சகர், நான் நம்பும் துருகம், என் கேடகம், என் அடைக்கலம், என் தலையை உயர்த்துகிற உயர்ந்த கொம்பு, இரட்சணிய கொம்பு. தாவீது உயர்த்தி கொண்டே போகிறார் கர்த்தரை. தாவீதுக்கு வந்த கஷ்டம்லாம் நமக்கு வரல. தாவீது பட்ட பாடுகள் நம்ம படல. யோசேப்பை போல நம்மளை யாரும் குழியில போடல. தானியேலை போல சிங்ககபியல்ல போடல. எஸ்தரை போல, மொர்தெகாயை போல தூக்கு மரத்தை, மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தல. இப்படிலாம் பண்ணா நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோமே தெரியல. ஆனால் வாழ்ந்தார்கள்.
பேதுருவை சிலுவையில் தலைக்கீழ வச்சு அறையிறாங்க, எக்ஸ் வடியில். அன்னைக்கு மரித்தவர்கள் எல்லாம், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் ரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். ஒடிசால பாருங்க, ஃபாரின்ல வந்து ஊழியம் செஞ்சு கடைசியில் பையன் அப்பாவெல்லாம் வச்சு ஜீப்பில் வச்சு கொளுத்தி போட்டார்கள். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பாடுபடல. அப்போ ஆண்டவரை எவ்வளவு துதிக்க வேண்டும். அன்னைக்கு யாக்கோபு ஓடுறாரு, நம்ம எங்கே ஓடுறோம்? இதோ இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ஓட முடியல நம்மளால. ஓடுறாரு, காட்டில் போறாரு, 10 வருஷம் மாமனார் ஏமாத்துறாரு, குளிரில் இருக்கிறாரு, பனியில் இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் பாருங்க, சந்தோஷமா சொல்ற, கர்த்தர் என் கொம்பை உயர்த்தினார், தலையை ஆசீர்வதித்தார். அங்க யோசேப்பு குழியில போடுறாங்க. பின் நாட்களில் உயர்ந்து வரும்போது சொல்றாரு, இவங்கெல்லாம் தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார். யாக்கோபு, யோவான், யார பைபிளை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தார்களோ, சார்ந்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் எல்லாம் ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுங்கள். பணமோ பொருளோ செல்வாக்கோ அழகோ ஆஸ்தியோ படிப்போ நம்மோடு கடைசி வரைக்கும் கூட வராது. அழகு 30-40 தாண்டின பிறகு சுருங்கிடும். அப்புறம் ஃபவுண்டேஷன் க்ரீம் 1 வருஷம், அதுக்கப்புறம் போட்டால் கூட மூஞ்சில் நிற்காது. அழகு படிப்பு 30-40 வருஷம் மறந்துடும். வயசாகணும் போது நான் டபுள் PhD. என்ன சொன்ன? எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம என்னையே ஞாபகம் இல்லை. படிப்பு மறந்துவிடும், படிப்பு மறந்துவிடும். பணம் 10 லட்சம் 10 கோடி, காலங்கள் மாற 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 கரைஞ்சு போயிடும். எத்தனையோ சினிமா நடிகர் பாருங்க, சொல்லத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா இன்னைக்கு பாருங்க, யாராவது ஒருவர் உதவி செய்ய மாட்டாரோ, யாராவது ஒருவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு போய் கொண்டிருக்காங்க. பணம் கரைந்து போய்விடும். குணாதிசயம் அதுதான் கடைசி வரையும் வரும். குணம் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய குணாதிசயத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நம்ம நினைக்கிறத கூட அவர் அறிந்திருக்கிறார். நம் வாயில் சொற்பிறவாதற்கு முன்பே, நம் வாயில சொல்வதற்கு முன்பே, நம்ம ஜெபிப்பதற்கு முன்பே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இது நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். இந்த சூழ்நிலை போகும்போது அவன் என்னை நோக்கி பார்க்கிறானா, துதிக்கிறவனா இருக்கிறானா, கொடுக்கிறவனா இருக்கிறானா, என்னை உயர்த்துகிறானா, என்னை நம்புறானா? இனி பல விதமான சூழ்நிலைகள் நம்மை எதிர்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தரை உயர்த்துவோம். பிசாசு அதை தானே நினைக்கிறான், துதிக்க விடாமல் பண்ணுறான்ல. ஆனால் அவர்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் அஸ்திபாரங்கள் அசைந்தது, உடைந்தது. வெளியே கொண்டு வந்தான், பேதுருவை தூதன் வெளியே கொண்டு வந்தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் அவர் உடைப்பார். சில காரியங்கள் அவர் நமக்காக பேசுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக அவர் தான் யுத்தம் பண்ண முடியும். மனிதர்கள் யுத்தம் பண்ண முடியாது, மனிதர்கள் பேச முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய 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 நம்ம சொல்கிறோம்ல வழக்கறிஞர், என்னதான் க்ளோஸாக இருந்தாலும் ஃபீஸ் கொடுக்காம உங்களுக்காக அவர் உங்கள் பிரச்சனை தெரிஞ்சால் கூட போக மாட்டார். அது மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். கேட்டால் அது என் தொழில், என் தொழில், நீ பணம் கொடுத்தா செய்வேன். அதுவே நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுத்து கொடுத்து ஏமாந்து விட்டேன். கடைசியில் ஏமாத்திட்டார் அந்த வழக்கறிஞர். ஆனால் நம்முடைய வழக்கறிஞர் ஒரு நாளும் நம்மை ஏமாற்றுவதில்லை. அவர் சரியாய் நமக்கு செய்கிறவர். அவர் சிங்காசனத்தில் நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு ஒருவனும் தப்ப முடியாது. கழுகை குறித்து வாசிக்கும் போது அதனுடைய இரையை தூரத்திலிருந்து பார்க்குமா. அவர் உண்டாக்கின ஒரு கழுகு கூட இரையை கரெக்டாக பார்க்கணும். அதை உருவாக்கின ஆண்டவர் நமக்கு விரோதமாக யார் எந்த மனிதர் செய்கிறாய் அறிந்திருக்கிறார். ஆனால் நிச்சயம் நமக்கு அவர் வழக்காடுவார், பரிந்து பேசுவார், கவலைப்பட வேண்டாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினா. இன்னைக்கு இதெல்லாம் கம்மியாகி போச்சு. இன்னைக்கு ஆசீர்வாதமான பிரசங்கம், செழிப்பின் பிரசங்கம், உயர்வின் பிரசங்கம், மேன்மையின் பிரசங்கம், சினிமா பாட்டு எல்லா சபையில் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை செய்யக்கூடாது. அதை நம்ம நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் ஜாலியாக இருக்குமே,
இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே. நான் சொல்கிறேன், மாத்திரை கசப்பாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சுகம் வருகிறது. அதே மாத்திரை இனிப்பாக வந்ததுன்னா சுகம் வருமா? எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம நாட்டில் போயிட்டு இருக்குது. எந்த மாத்திரையாவது இனிப்பாக இருக்குதா சொல்லுங்கள்? சில நேரம் கசப்பான வார்த்தைகள், கசப்பான வசனம் மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் உங்களுடைய உள்ளத்தை ஆற்றும். அது ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு எப்பவுமே நம்ம கண்ணி எதை தெரியுமா தெரியும்? பச்சை பசேல்னு இருக்கிறத தான் தெரியும். எப்பவுமே முட்டை கூட கடைக்கு வாங்க போனீங்கன்னா பெருசாக இருக்கிறது தான் பார்ப்பீங்க. முட்டை 10 முட்டை இருக்குதுன்னா அவன் பெருசாக வைக்கிறானா குட்டியாக வைக்கிறானா, பெருசாக வைக்கிறானா குட்டியாக வைக்கிறான் கண்ணு. ஆனால் மைண்டு நம்ம செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், சின்னதாக இருந்தால் என்ன, அதை தான் சாப்பிட போகிறோம். நீ பெரிய முட்டை சாப்பிட்டான்னா சின்ன முட்டை சாப்பிட்டானா கொஞ்சம் தானே டிஃப்ரெண்ட்டு. அதுக்குன்னு கோழி சொல்லி வச்ச மாதிரி சைஸில் போடுமா? நான் 10 இன்ச்சில் தான் முட்டை போடுவேன், என்னுடைய குணாதிசயம். அது உழுது எடுத்து கழுவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதுவும் நம்ம நம்பி சாப்பிட முடியல இன்றைக்கி இருக்கிற காலத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாவற்றும் நாம் ஏற்றுக்கொண்டு பழகி கொள்ள வேண்டும். அந்த பக்குவத்தில் வந்துடணும். அந்த எண்ணத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். சிந்தனையை டியூன் பண்ணி வச்சிடணும். எஃப்எம்மை டியூன் பண்ணுவாங்க. இன்றைக்கெலாம் எஃப்எம்லாம் இப்படி ஃபோனில் தட்டினா வந்துடுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த எஃப்எம் பாக்ஸ் இருக்கும். அதை போய் ஆண்டனா வச்சு, ஒயரை வச்சு, சிக்னலை வச்சு அதை டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொர்ற 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 கொரன்னு ஒரு சத்தம் வரும், உஸ்ஸுன்னு சத்தம் வரும், எல்லாம் வரும். ஒரு இடத்துல வந்தோடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். உடனே சந்தோஷம் வந்துடும். இன்றைக்கி நம்முடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி நம்ம அதை டியூன் பண்ணி வச்சோன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அற்புதம் செய்வார். இந்த டியூனுக்கு வரணும். ஆண்டவர்கிட்ட வந்துடணும். அவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். அவர் ஒன்றை சொல்வார், நான் ஒன்றை செய்வேன். ஒரு கம்பெனியில் எஜமான் கூட சேர்க்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லத்து, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செய்வேன். அவர் சொல்லுவார், நான் சொல்லத்தை செய்யப்பா. இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் வாழும்போது வித்தியாசம் தெரிய வேண்டும். எது தப்பு எது ரைட்டுன்னு வித்தியாசம் தெரியணும். எது நல்லது எது கெட்டதுன்னு வித்தியாசம் தெரியணும். எது பாவம் எது பாவம் இல்லைன்னு வித்தியாசம் தெரியணும். எது சாபம் எது ஆசீர்வாதம் வித்தியாசம் தெரியணும். எது ஆனந்தம் எது துக்கம் வித்தியாசம் தெரியணும். இன்னைக்கு மனிதர்கள் வித்தியாசம் தெரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். அதை தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசின பிற்பாடு அவர் பிசாசுகள்லாம் துரைத்து இந்த காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு அங்கே சொல்றாரு, அங்கே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததை குறித்தும் அவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு அந்த காலத்திலே ஊழியத்துக்கு உதவி பண்ணின மனிதர்கள் இருந்தார்கள். 3ஆம் வசனம், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவளுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் ஊழியத்துக்கு பெண்கள் தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும், ஆண்கள் கொடுக்கலன்னு சொல்லலை. வீட்டில் கணவன் கொடுக்குற அந்த 100 ரூபாய் சேர்த்து வச்சு சபைக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறான். எத்தனையோ கணவன்மார்கள் ட்ரெஸ் எடுக்க குத்து வச்சிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட சபைக்கு கொடுத்துட்டு போவாங்க. அன்னைக்கு ஆண்டவருக்கு தங்கள் ஆஸ்திகளால் அன்னைக்கும் ஊழியம் செய்ய பணம் தேவைப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பணத்தை கொடுத்தாங்க எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அவர்களையும் கனம் பண்ணுகிறார். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வந்து நீங்கள் போகிற சின்ன காணிக்கையாக இருக்கலாம், சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம், உங்களை அவர் கனம் பண்ணுவார். நீங்கள் எவ்வளவு லட்சம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, அது மனுஷனுக்கு தான் முக்கியம். சகோதரி 2 லட்சம் கொடுத்தார்கள். சில சபையெல்லாம் டியூப்லைட்டில் பேர் எழுதுவாங்க. நான்லாம் எழுதவே மாட்டேன். நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட நான் எழுத மாட்டேன். ஏன், எனக்கு கொடுக்கல. அப்படி கொடுக்கத்தான் நீங்களே வச்சுங்கம்மான்னு திரும்பி கொடுத்துருவேன். சில ஆட்கள்லாம் எழுதுவார்கள். சில ஸ்கூலுக்கெல்லாம் போனால் பார்த்துருப்பாங்க, முனியாண்டி, அவர் செத்து போய் 40 வருஷம் ஆண்டியாக போயிருப்பார். அவர் பேரை போட்டு 1992 கொடுத்தது. அவர் வாங்கின டியூப்லைட் 100 ரூபா தான், ஆனால் பேர் எழுதுறதுக்கு 200 ரூபா செலவு பண்ணியிருப்பார். இன்னைக்கு அநேக சில சபைகள்லாம் நான் பார்த்துருக்குறேன், பேர் ஒட்டி இருக்குது, வாட்சில் பேர் ஒட்டி இருக்குது. ஒரு சர்ச்சில் டைம் பார்க்குற பிரசங்கத்தை முடிக்கலாமா என்னன்னு அதில் கொட்டை எழுத்துல இந்த ஃபேமிலி. அது தேவையா? ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கொட்டை எழுத்துல ஒரு சீல் போட்டார்னா என்ன ஆகும்? நீங்கள் டாட்டோலாம் போடுறான் மனிதர்கள், டாட்டோ உடம்பு ஃபுல்லாக என்னென்னவோ பண்ணுறான். அதை பண்ணி சிலர் வியாதி வந்து செத்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. டாட்டோ. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முத்திரை குத்துறார், நெத்தியில் பல்ச்சுன்னு குத்துறார். போன மாதம் 1 லட்ச ரூபா இவன் தேவையை சந்தித்தேன்னு இப்படி கொத்திட்டாருன்னா என்ன ஆகும்? ரோட்டில் நடக்கும்போது
ஏசப்பா 1,00,000 தேவையை சந்திச்சாரு, நெத்தியில் ஒட்டி இருக்குதே. அப்படிலாம் ஆண்டவர் படைக்கலை. நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அன்றைக்கும் யாரும் பைபிளில் பழைய ஏற்பாடு காலத்தில், இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, வலது கை செய்யத்தை இடது கை தெரியாத இருக்கிறோம். சில ஊழியங்கள் செய்கிறோம், நம்ம சொல்கிறோம். நான் கூட வீடியோ போடுவேன், இருளர் மினிஸ்ட்ரி மற்ற மினிஸ்ட்ரிலாம் பண்ணும்போது, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்ற எண்ணத்தோடு நான் செய்கிறேன். உங்ககிட்ட நான் கேட்கல, எனக்கு கொடுங்க நான் கேட்கல, எனக்கு மாதம் பணம் அனுப்புங்க நான் கேட்கல. நீங்களும் உங்கள் பகுதியில் செய்யலாம். ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறார்ல, ஏன் எழுதி வைக்கணும்? இன்னைக்கு நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஒன்று ஆண்டவருக்கு எதை செய்கிறீங்களோ அதற்குரிய பலன் உண்டு. அதற்குரிய கனத்தை அவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அதற்குரிய மேன்மையை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். நீங்கள் டைமுக்கு வரீங்க போகிறீங்க, அதை கூட ஆண்டவர் கனப்படுத்துவார். உங்களுக்கு உடம்பே முடியலை, ஆனால் வந்து உக்காந்துட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அவர் பிதாவிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா நேற்று வரைக்கும் உடம்பு முடியலை, ஆனால் இன்றைக்கி எப்படியோ சபைக்கு வந்து உக்காந்தாச்சு. பார்த்தீங்களா நேற்று எவ்வளோ கஷ்டம், ஆண்டவரே பார்த்தீங்களா ஒருத்தன் பணம் 50,000 தூக்கிட்டு போயிட்டு அம்மா கையில் இருந்து போன வாரம், ₹1 ₹2 இல்லை 50,000. ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து துதிக்கிறாங்களே. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், பார்த்தீங்களா ஆண்டவரே, அவன் பிசாசு பிரச்சனை கொண்டு வந்தான், ஆனால் என் மக துதிக்கிறான், நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் கொடுங்க. அப்போ அவர் பேசுவார். இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள் ஒரு ஆள்கிட்ட, இயேசுவை நம்புங்க. நம்ம சூழ்நிலை பார்த்தா அப்படி இருக்காது, ஆனால் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு அன்னி ஊழியம் செய்தார்கள், ஆஸ்திகளால் என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் எழுதி வைக்கலை. அப்படி எழுதி வச்சுருந்தா இன்றைக்கி வாய் தந்து கேட்போம், 1,00,000 கொடுத்தார்கள், கொடுங்க சிஸ்டர் அன்றைக்கி கொடுத்தாங்கல்ல அப்படின்றோம் இன்றைக்கி. அதனால தான் ஆண்டவர் எழுதி வைக்கலை. நல்லது. இன்றைக்கி ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கிறோம், அது மாத்திரம் சொல்லவில்லை. அடுத்தது தான் அவர் போகிறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நல்ல நிலமாய் நாம் வாழ வேண்டும். 4ஆம் வசனத்திலிருந்து அவர் ஓமைகளாய் பேசுகிறார், அவர் கண்ணால் பார்க்கிறதை பேசுகிறார், அவர் பிராக்டிகலாய் நடக்கிறதை பேசுகிறார். நடைமுறையில் என்ன நடக்கிறது? 4ஆம் வசனம், விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். ஒரு விவசாயி விதைக்க புறப்படுகிறான். அந்த விவசாயி அந்த விதையை வாங்குவதற்கு கடனை வாங்கியிருப்பாரோ, எப்படி வாங்கினாரோ தெரியல. ஆனால் அவர் கரங்களில் விதைகள் இருக்கிறது. அந்த விதை சும்மா வருவதில்லை, ஏதோ ஒரு விதத்தில் அவர் பிரயாசப்பட்டு தான் அந்த விதையை வாங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அந்த விதையை அவன் விதைக்கிறான். விதைக்கும் போது, இன்னைக்கு விதைக்கிறவங்க எப்படி விதைக்கிறாங்க? மிஷின் வச்சு விதைக்கிறாங்க. சிலதெல்லாம் அப்படியே மிஷின் கரெக்டாக நட்டுட்டே போகும், ட்ராக் போட்ட மாதிரி. நாற்று கரெக்டாக ட்ராக் போட்ட மாதிரி கரெக்டாக போகும், ஸ்ட்ரைட்டாக. மனுஷன் தான் மாற்றி கீத்தி இப்படி 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 கோணலும் மானலாம் வச்சுடுவாங்க. அப்போது விதைக்க ஒருவன் புறப்படுகிறான், அந்த விதைவை இப்படி தூவுகிறார். விதை அப்படி தானே தூவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 ஏக்கர் 2 ஏக்கரில் இருக்கும்போது ஒன்றை எடுங்கள், விதை அப்படி பிதனி இப்படியா போவான், தூக்கி போடு, முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதைக்கிறவன் இப்படி தூக்கி போடுறான் பாருங்க. அப்போது விதை என்ன பண்ணுது? வழி அருகே விழுந்து விட்டது. நடந்து போகிறவர்கள் மெரித்து கொண்டு போனதுனால் அது செத்து போயிற்று. வசனம்தான் விதை. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், அது ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் கிரியை செய்யும். 2வது, அதே வசனத்தில் ஆகாயத்து பறவைகள் அதை எடுத்துக்கொண்டு போச்சு தான், பச்சித்து போயிடுச்சு, தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த விதை அந்த நிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை, உள்ளே போகலை, மேலே இருக்கு. தூவும்போது தண்ணி இருந்ததுன்னா உள்ளே போகணும். எந்த விதை மிதக்கிறதோ அதை என்ன பண்ணும்? ஆகாயத்து பறவை பட்சித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றது, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாரின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிடுச்சு. கற்பாறையின் மேல விதை அங்கே விதைக்கப்பட்டது, விழுந்தது. கல் மேலே விழுந்தப்பட்ட விதை முளைச்சிச்சு, ஆனால் செத்து போயிட்டது, மரித்து போயிடுச்சு.
அங்கே ஈரம் இல்லை. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. இனி நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர்லாம் ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாமல் நம்மை தடுக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும், அதன் மத்தியிலும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அதன் மத்தியிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, ஒன்றும் 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் ஆண்டவர் சொல்லணும்? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும்? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவர் முற்றிட்டு இவைகளை படி செய்யுங்கள், என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த வசனம் மிக மிக அவசியம். உன்னுடைய வாழ்க்கை மிக மிக அவசியம். நம்முடைய செயல்பாடுகள் மிக மிக அவசியம். இதெல்லாம் கர்த்தரை சார்ந்து அவரை நோக்கி வாழ வேண்டும். காதுள்ளவன் கேளுங்கள் அப்படின்னா அங்கே இருக்கிற மனிதர்கள் எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், எதையோ அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதையோ. இன்னைக்கு மனுஷன் பாருங்களேன், ஒரு பாஸ்டரோட பையன்தான் ஊழியம் செய்கிறார். ஆனால் பையன் காரில் சினிமா பாட்டு, நான் சவுண்டு, நானும் சொல்லிட்டேன் சவுண்டு கம்மி பண்ணுறா, அடிக்க முடியும். ஒரு விசுவாசி பையனா நம்ம சொல்லலாம், தம்பி சினிமா பாட்டை கேட்காதன்னு. ஒரு பாஸ்டர் பையன் வேறு, அவன் சொல்கிறான் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. நான் சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன்? அவனை நேரில் நிற்க வச்சு சொல்லுவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு அந்த வசனம் உள்ளே போகாததினால் அவன் சினிமா பாட்டை கேட்கிறவனாக இருக்கிறான். நீங்கள் நானும் கூட கேட்க மாட்டோம். நான் சவுண்ட் அந்த பாட்டு, நான் சொல்கிறேன் கம்மி பண்ணுடா தம்பி, வேணாண்டா, வண்டியில் கிறிஸ்டியன் இருக்குது, நீ சினிமா பாட்டை போட்டு சும்மா இப்படி போகிற. அப்போ மதிக்கிறவன் என்ன பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் கிறிஸ்தவன் பார்த்தியா ஒழுக்கம் கேட்டு போகுது, ஒரு கிறிஸ்தவங்களே என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு சில நேரம் வசனம் மனுஷனுக்குள்ளே போய் கிரியை செயல்னா இப்படி தான் காரியங்கள் நடக்கிறது. சபைக்கு வருவார்கள், ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள், ஜெபிப்பார்கள், முட்டியிலே நடப்பார்கள், முட்டி போட்டுனே நிற்பார்கள். திங்கக்கிழமை ஆனால் பழைய வாழ்க்கைக்கு போய் விடுவார்கள். இதுதான் அப்பேற்பட்ட நிலம். ஆகாயத்து பறவை அவனை பச்சிட்டு, விதையை பச்சிட்டுன்னா நம்மளை பச்சித்து விடும். ரெண்டாவது, கற்பாறையின் மேல், ஒரு கல் மேலே சில ஆட்கள் நல்லா கேட்டு வளர்ந்து வர மாதிரி இருப்பான். ஆனால் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஈரம் இல்லை, உள்ள வளர முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்போ அப்படியே சாஞ்சு போயிடுறான், சோர்ந்து போயிடுறான், கவலையோடு போயிடுறான், கஷ்டத்தோடு போயிடுறான். 6 மாதம் சர்ச்சுக்கு வரத்தில் திருப்பி போய் எழுப்பி தட்டி, வாங்க பிரதர், வாங்க பிரதர், இதோ போங்க பாஸ்டர் வரேன். வரலைன்னா யாருக்கு நஷ்டம்? போங்க 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 வாங்க. இது ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுங்களா, முதல் ஆளாக கிளம்பி வருவார். ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் பார்க்கிறார். நான் எது சொல்கிறேன் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை நினைத்து கொள்ளுங்கள். அதை தான் சார்ந்து போயிட்டு கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அதை நோக்கி ஓடுகிறவர்களாக இருப்போம். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களையும் ஆசீர்வதித்தார். இன்னொன்று கடைசியாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 100 மடங்கு பலன் கொடுத்ததாம். இன்னைக்கு வசனத்தை நீங்கள் நம்புங்க, அந்த வசனம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆண்டவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். பாதை எப்பேற்பட்ட பாதையாக இருக்கலாம், அது கரடான பாதையாக இருக்கலாம், கடினமான பாதையாக இருக்கலாம், கஷ்டமான பாதையாக இருக்கலாம், போராட்டமான வாழ்க்கையாக இருக்கலாம், நிந்தையின் வாழ்க்கையாக இருக்கலாம், அவமானத்தின் வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாடு வழியாக நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயம் அது 100 மடங்கு பலன் வரும். நீங்கள் இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பா. இழந்ததை ஆண்டவரால் கொடுக்க முடியும், நம்புங்கள். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. மரிச்ச ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்ப முடியுமானால் மற்ற விஷயம்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போது எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்கிட்ட போய் நான் சொன்னேன், தேங்க்யூ டாக்டர், நான் போயிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நல்லா ஆயிடுச்சு அம்மாவுக்கு அப்படின்னு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பாஸ்டர், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்ககிட்ட பணம் இல்லையா, பொருள் இல்லையா, வசதி இல்லையா, கார் இருக்குது, பங்களா இருக்குது, அவங்க ஒரு ஹெச்ஓடி, காலேஜோட ஹெச்ஓடி, பெரிய டிபார்ட்மெண்ட், அவங்க தான் ஹெட்டு, அவங்களுக்கு கீழே 100 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, 10 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரியம் என்ன தெரியுமா?
நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் பணம் பொருள் இதை விட கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நான் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். எப்போவுமே ஜெபம் பண்ணுவேன்னு எந்த ஆட்களுக்கும் நான் வாக்கே கொடுக்க மாட்டேன். பிரதர் இப்போ தான் உங்களை நினச்சேன் அப்படிலாம் நான் சொல்லத்து ஆள் கிடையாது. சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இப்போ தான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன் சிஸ்டர், பிரதர், அண்ணான்னு. அப்படிலாம் இல்லை. நினச்சா உடனே ஃபோன் பண்ணிவிடுவேன், நினச்சா உடனே கூப்பிட்ருவேன். அம்மா எப்படிம்மா இருக்கிறீங்க? அம்மா இருக்கிறாங்க, வரலன்னா அடுத்த வாரம் ஐயோ நேற்று தாம்மா உங்களை நினச்சேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உடனே ஃபோன் பண்ணி பார்ப்பேன். நினைக்கும் போது ஃபோன் இல்லையா கையில், எதுக்கோ ஃபோன் பண்ணுறோம்ல. இன்றைக்கி மனிதர்கள் எப்படி தெரியுமா? அன்றைக்கி ஒருத்தர் என்னை பார்க்குறாரு, ஐயோ இப்போ தான் உங்களை நினச்சேன். நான் சொன்னேன், 2 மாதமாக ஃபோன் பண்ணுறேன், ஞாபகம் வரல, இப்போ என்ன பார்த்தோன்னே ஞாபகம் வருகிறதா? மனிதர்கள் நம்மை திருப்திப்படுத்துவதற்காக எதையும் செய்வார்கள். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாருங்கள், நிறைவாயிருங்கள். உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். அங்கே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாராலும் கைவிடப்பட்டு, மருத்துவர்கள் எல்லாம் போய் பணம் செலவழிந்து போய் ஒன்றும் இல்லை. அப்போ தான் ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறாள். கைவிடப்பட்ட சூழ்நிலை. அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் சொல்லி போகிறா. அவர் தொட்டா போதும், அவர் துணிய. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆண்டவர், அவரோட பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் சில நேரம் போயிடுறது. அவள் தொட்டால் அவர் கேட்குறாரு, என்னை யார் தொட்டது? சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயோ இவ்வளோ கூட்டம் இருக்குது, யார் தொட்டான்னு கேட்குறீங்களே. வல்லமை புறப்பட்டு போகிறது. அவர் அந்த பெண்ணை பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. அந்த பெண்ணை பார்த்து தொடவில்லை. அந்த பொண்ணுகிட்ட பேசவில்லை. ஆனால் இவள் அவரை தொட்டால் வல்லமையை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை நம்புங்கள், விசுவாசிங்கள், செய்வார் என்று தியானியுங்கள், நம்புங்க. மாத்திரை இல்லை, மருந்து இல்லை. அன்றைய நாட்கள்லேயே மருத்துவர்கள் கைவிட்டப்பட்ட நிலைமை, இழந்து போய் நிற்கிறாள். அன்றைக்கெல்லாம் பெரும்பாடுள்ள ஸ்திரீலாம் வீட்டு உள்ள சேர்ப்பது கடினம், பேச மாட்டாங்க. இன்றைக்கும் எத்தனையோ ஊரில் கட்டுப்பாடு இருக்கிறது. 3 நாளைக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்கு வெளியே இருக்கணும். நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆனால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உங்களை என்னையும் நேசிக்கிற ஆண்டவர், நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஒன்றாலும் இருக்கலாம். மனிதர்கள் சொல்கிறார்கள், சில நாட்களில் பெண்கள்லாம் ஆலயத்துக்கு போகக்கூடாது, சில நாட்களில் பெண்கள் கடவுளை பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், அவர் எல்லா நேரத்திலும் அவரிடத்தில் வந்து நிற்கலாம். என்கிட்ட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி இந்த நேரத்தில் போகலாமா? நான் சொன்னேன், 365 நாளும் ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆண்டவர் ஒருவரும் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை, அவர் தீட்டுப்படுவதும் இல்லை. நீங்கள் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களை என்னை நேசிக்கிறார். உங்களை என்னை நிச்சயம் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். காலை நேரத்தில் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி சத்தியத்தின்படி எங்களை மாற்றுங்கப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் உம்முடைய வசனத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. சத்தியத்தில் வளர்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. சத்தியத்தை ஆண்டவரை அறிவியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் வருவதாக. அந்த நம்பிக்கையை கத்த தருவீராக. அந்த நம்பிக்கையில் நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும். இந்த நாட்களில் தெய்வீக பாதுகாப்பை கத்தர் கட்டளையிடுவீராக. எல்லா விபத்துகள் நாசமோசங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்வீராக. வழி நடத்துங்கப்பா, கூட இருங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. மீட்பர இயேசு நாம நாள் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென்.